உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க ஐடென்டிட்டியை மறைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேடம், நீங்க தப்பு பண்றீங்க. இப்போ என்னையும் உங்க கிரைம் பார்ட்னரா ஆக சொல்றீங்களா? ஐம் சாரி. சாமுண்டீஸ்வரி என்னோட ஃப்ரெண்டு. அவளை நீங்க சீட் பண்றீங்க. நான் உண்மை என்னன்னு அவகிட்ட சொல்லதான் போறேன். இல்லனா தப்பாயிடும். இல்ல மேடம், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நான் இங்க வந்து இப்படி நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லா தப்புக்கும் ஒரு காரணம் இருக்கதான் செய்யும். காரணம் இருக்கிறதுனாலயே அது சரின்னு ஆயிடாதுல்ல. இல்ல மேடம், நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் முழுசா கேளுங்க. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்க. அவ என் ஃப்ரெண்டு. அவகிட்ட என்னால உண்மையை மறைக்க முடியாது. மேடம், உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு, எனக்கு அவங்க யாருன்னு தெரியுமா? யாரு? அவங்க என்னோட அத்தை. என்னது? அத்தையா? ஆமா மேடம். நான் ஏன் இங்க வந்து என்னோட அடையாளத்தெல்லாம் மறைச்சிட்டு இருக்கேன்ற காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழா நடந்தப்ப அத முன்னாடி நின்னு நடத்த வேண்டியது யாரு? உங்க பையன். ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போயிட்டான். இந்த கோயிலை தீட்டு பண்ணி சாமி குத்தம் பண்ணிட்டு போயிட்டான். கோயிலை திறக்கணும், உங்க பையன் வந்து பரிகாரம் பண்ணி தாயா திறக்கணும். கூட்ட உடைச்சிட்டா நீ என்ன பெரியாளா? பரிகாரம் பூஜை பண்ணாம கோயிலை திறக்கவே கூடாது. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவாரு, இந்த பரிகார பூஜையை செய்வாரு, இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? சொல்றபடி நடக்கலன்னா அவனை என்ன பண்றது? அப்படி என் பேரை சொன்னது நடக்கலன்னா நான் உயிரோட இல்லைன்னு வச்சுங்க. பிரிஞ்சிருக்கிற 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்து டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். இப்ப நீங்க போய் உண்மையை சொல்லிட்டா இவ்வளவு நாள் நான் எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிடும். எங்க 2 ஃபேமிலியும் ஒன்று சேர முடியாமலே போயிடும். கார்த்திக், நீங்க டிரைவரா நடிக்கிறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சென்னையில நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன். அங்க உங்க அறிமுகத்துக்காக மீட்டிங்காக எத்தனையோ பேர் காத்து கிடக்குறாங்க. நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர நீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இந்த வில்லேஜ்ல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சின்ன வயசுல இவ்ளோ பக்குவம் யாருக்குமே வராது. உண்மையிலேயே நீங்க கிரேட் தான். தேங்க்ஸ் மேடம். கவலைப்படாதீங்க. நீங்க யாருங்கிற விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். நீங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேடம். இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரி, வரேன். டேய், இதான் சரியான சந்தர்ப்பம். போய் ஆரம்பி, போ. சரி. ஒரு நிமிஷம். ரேவதி, ஸ்வாதியோட பாட்டு கச்சேரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம். டான்ஸா? எனக்கு டான்ஸ்னா பிடிக்கும், ஆடலாம். வந்தவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். எப்பா புது மாப்பிள்ள, உனக்கு தோணு ஐடியா எங்களுக்கு தோணல பாத்தியா? டான்ஸ் தானே, ஆடிடுவோம் ஆடிடுவோம். முதல்ல புதுசா கல்யாணம் பண்ண போற நானும் ரேவதியும் டான்ஸ் ஆட போறோம். ரேவதி வா. பாரா. ஏன் ரேவதி தயங்குற? வா டான்ஸ் பண்ணலாம். இல்ல வேண்டாம், எனக்கு அவ்வளவா வராது. நான் மட்டும் என்ன ப்ரொஃபஷனல் டான்ஸரா? சும்மா ஜாலிக்காக தானே, வா ஆடலாம். என்ன ரேவதி, போ, கூச்சப்படாத. இதெல்லாம் ஒரு ஃபன் மூமெண்ட் தானே, சும்மா ஜாலியா ஆடிட்டு வா. ரேவதி, மாப்பிள்ள தான் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறாருல, ஆடு. சரி வாங்க. வா. மாப்பிள்ள, அந்த கோட்டை போட்டு ஆடுங்க, அப்பதானே சூப்பரா இருக்கும். என்ன? நம்ம கோட்ல தேய்ச்சி செடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ள சரியான ஸ்டெப்.
பேராண்டிங்களா, நாம அனுப்பின செடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, இந்த பைய துண்டை காணும் துணியை காணும்னு ஓட போறான். இவன் கெட்ட கேட்டுக்கு என் பேத்தியோட டான்ஸ் ஆடுவான். கொல்லணும்டா உன்னை. என்ன உடம்புல ஒரு மாதிரி அரிப்பா இருக்கு. என்ன மாப்ள சொரிஞ்சுக்கிட்டே ஆடுறீங்க? இது ஒரு புதுவிதமான டான்ஸா இருக்கே. இந்த மகேஷ்க்கு என்னாச்சு? ஸ்டேஜ்ல இப்படி ஆடி என் மானத்தை வாங்குறான். அசிங்கமா இருக்கு. மாப்ள இது என்ன சொரி டான்ஸா? இப்படி ஒரு டான்ஸை என் வாழ்நாள்லயே பார்த்தது இல்ல. அள்ளி அள்ளி கொடுக்கும் தரல பிரபுடை. ஆடு ஆடு மகேஷ், என்ன? மகேஷ்க்கு என்னாச்சு? ஏன் இப்படி சொல்லிச்சுட்டே ஓடுறாரு? ஒருவேளை அலர்ஜியா? ஒன்னும் புரியலையே. யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். மாப்பிள்ளை ஏதோ அறியாத காரணத்தினால் அவரால் டான்ஸ் ஆட முடியவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். அதற்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம். அடுத்ததாக உங்களுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ண வரப்போறது சாமுண்டீஸ்வரின் மூத்த மகள் எனது மனைவி ரோகிணி. கிளாப் பண்ணுங்க. ரோகி, நீங்க வாங்க. ஐயோ வேணாம். வாங்க. அட ரோகு, ஆட தெரியாது எனக்கு. பரவாயில்ல வாங்க. அப்படிங்கிற போங்க. சரி. போய் ஆடுங்க. என்ன ரோகு? பரவாயில்ல வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.